சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஆக்டிங்கில் இப்போ ரிலீஸுக்கு ரெடியாக இருக்க திரைப்படம்னா அது வேட்டையன் படம். வேட்டையன் படத்தை டிஜிஎன் ஞானவேல் எடுத்திருக்காரு. அதாவது கூட்டத்தில் ஒருவன், ஜெய்பீம் போன்ற தரமான படங்களை எடுத்ததன் மூலமாக சூப்பர் ஸ்டாரை இயக்கும் வாய்ப்பை பெற்றாரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஃபேவரட்டான அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு. லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் சார்பாக சுபாஸ்கரன் தான் இந்த படத்தை பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியிருக்காரு. மேலும் இந்த படம் அக்டோபர் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. மேலும் அந்நாளில் ரிலீஸ் ஆகலாம்னு இருந்த கங்குவா படம் இப்போ பின்வாங்கிறதா ஒரு அஃபிஷியல் அப்டேட் கிடைச்சிருக்கு. இதனால சூப்பர் ஸ்டாரை பார்த்து சூர்யா அவர்கள் பயந்துட்டார் எனவும், ஞானவேல் ராஜாவும் பயந்துட்டார் எனவும் ஒரு பக்கம் சூர்யாவை ஓட்டி தள்ளுறாங்க. ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோ, சூர்யா ஒரு அருமையான நடிகர், அவரோட படங்கள் நான் நிறைய பார்த்துருக்கேன், எல்லாமே அருமையாக இருக்கும்னு சூப்பர் ஸ்டாரே அறிக்கை விட்டுருக்காரு. இதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கும் சூர்யாவுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இந்த படத்தில் அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், ராணா டகுபதி, மஞ்சு வாரியர், துஷாரா விஜயன் போன்ற மிக பெரும் நட்சத்திர பட்டாலுமே இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரித்திகா சிங்கும் ஒரு முக்கியமான வேடத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்களாம். எப்படி ஜெயிலர் படத்தில் பேன் இந்தியா படமாக மொத்த நடிகர்களையும் உள்ளே கொண்டு வந்து சம்பவம் பண்ணியிருந்தாங்களோ, அதே போல தான் இந்த படத்துலையும் ஒரு சம்பவத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். மேலும் ரிட்டையர் ஆன போலீஸ் அதிகாரியாக தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் நடிக்கிறாராம். மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஒரு சேலஞ்சிங்கான ரோல் தான் இந்த படத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஸ்கூல்ஸ் மற்றும் போலீஸ் ஸ்டேஷன்ஸ், இந்த இடத்துல நடக்கிற ஸ்கேம்ஸ் மற்றும் போலி என்கவுண்டருக்கு எதிரான ஒரு சேலஞ்சிங்கான கேரக்டரில் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்காராம். ஒரு உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க. மேலும் அக்டோபர் 10 சர்வதேச அளவில் ரிலீஸ் ஆகிறதுனால இந்த படத்தின் மீதான எதிர்பார்ப்பு பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. அதை தொடர்ந்து அடுத்தடுத்த ப்ரொமோஷன்ஸ் ஒர்க் எல்லாம் இப்போ போய்கொண்டிருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் பார்த்தீங்கன்னா இந்த படம் நல்லா இருக்கும், கண்டிப்பாக எந்த படத்தோட மோதனாலும் இந்த படம் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இப்போ நமக்கு கிடைச்சிருக்க லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அனிருத் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்துடைய முதல் சிங்கிள் மனசுலாயோ அப்படின்ற பாட்டு தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருக்காரு. சமீபத்தில் தான் ட்வீட் போட்டு இருந்தார். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா இன்னும் ஓரிரு வாரங்களில் ரிலீஸ் ஆக அநேக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த பாட்டை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட வாய்ஸ் நோட்டில் அனிருத் அவர்களே பாடியிருக்காராம். ஒரு காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னா எஸ்பிபி அவர்கள் தான் பாடுவார். அதுதான் பார்த்தீங்கன்னா அவரோட சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து அவர் இல்லாததுனால அனிருத் பாடுறாரு. சூப்பர் ஸ்டாரோடைய வோக்கல்ஸ் அதில் ஆட் பண்ணப்படுது. அதனால் பார்த்தீங்கன்னா பாட்டும் தாறுமாறாக வருது. கண்டிப்பாக இந்த பாட்டு கோட் படத்துடைய பாட்டு மற்றும் காவால பாட்டியம் மிஞ்சும் அளவுக்கு தான் இருக்கும் என்று சொல்லப்படுது. பொறுத்திருந்து பார்ப்போம். கூடிய விரைவில் இந்த பாட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ தெரிஞ்சிடும் சம்பவம் செய்யுமா இல்லை சொதப்புமானு. உங்களோட கருத்து என்னன்றதை மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.